வணக்கம் உறவுகளே. புதிதாக பதவியேற்ற தாவேக அரசாங்கத்தில் உள்ள அமைச்சர்கள் பலர் சரியாக செயற்படாத காரணத்தினால் முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் ரொம்பவே கவலைப்பட்டு கோவப்பட்டு திட்டுகிற மூடில் இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. வெகு விரைவில் அமைச்சரவை மாற்றம் பெறப்போவதாகவும் அட்லீஸ்ட் 5 அமைச்சர்கள் நிச்சயமாக மாற்றப்படுவார்கள் என்றும் புதிதாக வரவிருக்கும் அமைச்சர்கள் அம்மையார் திரிசாவின் தேர்வினால் தான் பதவி பெறப்போகிறார்கள் என்று கட்சிக்கு உள்ளிருந்து வருகின்ற செய்திகள் தெரிவிக்கின்றன. தொழில்துறை அமைச்சராக இருக்கும் கீர்த்தனா அவர்கள் மீது ஜோசப் விஜய் அவர்கள் ரொம்பவே காண்டாக இருப்பதாகவும் ஏற்கனவே பல முறை அவர் மீது கோவப்பட்டு இருக்கிறார் என்றும் செய்திகள் வருகின்றன உறவுகளே. காரணம், தமிழ்நாட்டுக்கு வர இருந்த பல இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடுகள் எதிர்பார்த்தபடி வரவில்லை என்றும் அண்டைய மாநிலங்களாக ஆந்திரா, கர்நாடகா போன்ற மாநிலங்களுக்கு சென்று விட்டதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. உங்களுக்கு தெரியும், அர்ஜுனா அவர்கள் ஏற்கனவே ஜெகன்மோகன் ரெட்டியின் உடன் இருந்த அரசாங்கத்தில் அவர் வேலை செய்திருந்தார். அதனால் அவருக்கு நிறையவே தெலுங்கு தொடர்புகள் இருக்கின்றன. அதனால் தமிழ்நாட்டு அமைச்சராக இருந்து கொண்டு தெலுங்கானாவுக்கும் ஆந்திராவுக்கும் ஃபேவராக இவர் நடந்து கொள்கிறார் என்ற குற்றச்சாட்டை எதிர்க்கட்சிகள் வைக்கிறார்கள். தமிழ்நாட்டுக்கு வர இருக்கிற எல்லா முதலீடுகளையும் மடைமாற்றம் செய்து எப்படியோ ஆந்திராவுக்கு அனுப்பிவிடாமல் இவர் ஓய மாட்டார் என்று கிண்டலாக குற்றம் செய்கிறதும் பார்க்க முடிகிறது உறவுகளை. அண்மையில் நடைபெற்ற முதலீட்டாளர் மகாநாட்டில் கூட பத்திரிகையாளர்கள் யாரையும் உள்ளே விடவில்லை. அவர்கள் காவலர்கள் போல வெளியில் தான் காத்திருந்தார்கள். உள்ளே என்ன நடந்தது என்று சரியாக யாருக்கும் தெரியவில்லை. ஆனால் 1 லட்சம் கோடிக்கு மேல் முதலீடுகளை தாங்கள் ஈர்த்திருப்பதாகவும் 100க்கும் மேற்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை போட்டிருப்பதாகவும் கோடிக்கணக்கில் அரசாங்க பணத்தை செலவழித்து எல்லா பத்திரிகைகளும் விளம்பரம் செய்திருந்தார்கள். சொல்லுவார்கள், ஊரார் வீட்டு நெய்யில் உனக்கு பலகாரம் சுடுகிறாயா என்ற மாதிரி மக்கள் வரிப்பணத்தை வீணாக்கி தங்களுக்கு தாங்களே விளம்பரத்தை தான் தேடிக்கொள்கிறாரே ஒழிய உண்மையாக இந்த முதலீடுகள் எல்லாம் தமிழ்நாட்டுக்கு வர இருக்கிறதா என்றால் இல்லை. இப்படித்தான் ஜெயலலிதா காலத்திலும் மாநாடுகளை நடத்தி பிலிமை காட்டினார்கள். ஸ்டாலினும் செய்தார், எடப்பாடியாரும் செய்தார். எடப்பாடியார் வெளிநாட்டுக்கு சென்றார், ஸ்டாலினும் வெளிநாட்டுக்கு சென்றார். எத்தனையோ கோடான கோடி முதலீடுகள் வருவதாக பிலிமை காட்டினார்கள். ஆனால் அது வந்ததா, எத்தனை % வந்தது என்று இன்னும் வெள்ளை அறிக்கை ஒன்றும் இல்லை. இப்பொழுது கூட சொல்லுகிறார்கள் பல லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க போவதாக. அதெல்லாம் உறவுகளே நம்புவதாக இல்லை. புரிந்துணர்வு ஒப்பந்தம் என்பது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான். அது சரியாக ப்ராக்டிக்கலாக நடைபெற்று முடியும் என்றால் அது நம்ப முடியாது. அவர்கள் நிலங்களை தெரிவு செய்ய வேண்டும், அதற்கு இவர்கள் எல்லா எலக்ட்ரிசிட்டி, வாட்டர் எல்லாம் கொடுக்க வேண்டும், வேலை வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும், இன்வெஸ்ட்களை கொண்டு வேண்டும். சொல்லப்போனால் ஒரு முதலீட்டார் ஏதோ 10,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் செய்கிறார் என்று சொன்னார்கள். ஆனால் அவரிடம் இருக்கிற கேபிட்டலை அந்த கம்பெனிக்கு 1 லட்சம் கேபிட்டல் தான் இருக்கிறதா என்றெல்லாம் தகவல்கள் வந்திருக்கின்றன. இப்படியான கம்பெனிகளை வைத்து வேணுமென்றால் உங்களுக்கு விளம்பரப்படுத்தி கொள்ளலாம். ஆனால் அதெல்லாம் உண்மையான முதலீடாக வரப்போவதில்லை உறவுகளே. இந்த நிலையில்தான் தாவேக அரசாங்கத்தினுடைய விளம்பரங்களும் இருக்கின்றன. முந்தி சொன்னார் ஜோசப் விஜய் அவர்கள், திராவிட மாடல் அரசு வெறும் விளம்பர மாடல் அரசு என்று தான் சொன்னார் தேர்தல் மேடைகளில். ஆனால் அவர்களை மிஞ்சி விடுகிறார்கள் தாவேக அரசின் விளம்பர மாடல். இவர்கள் செய்வது திமுக அரசை விட 10 மடங்கு கூடுதலான விளம்பரங்களை செய்கிறார்களே ஒழிய களத்தில் எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை என்றுதான் மக்கள் பேசிக்கொள்கிறார்கள் உறவுகளை. இதற்கிடையில் முருகனை பற்றிய அவதூறுகளை தாவேகா சார்பில் இருந்து வெளிப்படுத்துகிறார்கள் என்ற குற்றச்சாட்டு வந்திருக்கிறது உறவுகளே. மைக்கேல் என்ற ஒருத்தர் தாவேகாவை சார்ந்தவர் என்றும் அவர் முருகனை பற்றி நிறைய அவதூறுகளை சோஷியல் மீடியாவில் பரப்பி வருவதாகவும் அதை பற்றி
கம்ப்ளைண்ட் கொடுத்த பொழுதிலும் அவர் மீது இன்னும் நடவடிக்கை இல்லை என்று தெரிவிக்கிறார்கள். இப்படி ஏன் இந்த அவதூறுகளை தெரிவிக்கிறார்கள்? ஏற்கனவே தாவேக அரசு மீதும் ஜோசப் விஜய் மீதும் கிறிஸ்தவ மதத்தை பரப்புவதாகவும் கிறிஸ்தவ மதத்துக்குத்தான் முன்னுரிமை கொடுப்பதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுவதை நீங்கள் அறிந்ததே உறவுகளே. இப்படி இவர்கள் முருகன் மீது அவதூறை பரப்பினால் இவர்களது கொள்கை எதிரியான பாஜக அல்வா கொடுத்தது மாதிரி ஆகிவிடும் அல்லவா? அவர்களின் வளர்ச்சிக்கு இவர்களே துணை போகிறார்களா என்ன? புரியவில்லை. உங்களுக்கு தெரியும், சீமான் அவர்கள் கூடி தனது உடல் வாகுகை 6 பேக்ஸ் ஆக மாறியிருக்கிறார். ஏனென்றால் அவர் முருகப்பெருமானின் வடிவில் ஒரு படத்தில் நடிக்க இருப்பதாக செய்திகள் வருகின்றன. குறிஞ்சி நிற கடவுள் முருகப்பெருமான் சும்மா 6 பேக்ஸுடன் தான் இருப்பார். பூநூல் போட்டு ஒரு ஐயர் மாதிரி இருக்க மாட்டார் என்பதுதான் நாம் தமிழர் கட்சியினரின் அவர்களது நிலைப்பாடு. அந்த வகையில் சீமான் அவர்கள் 6 பேக்ஸ் உடல் அமைப்போடு வேலோடும் மயிலோடும் சேவலோடும் முருகப்பெருமானாக வரும் காட்சியை காண உங்களுடன் சேர்ந்து நானும் ஆவலாக இருக்கிறேன் உறவுகளே.